மலேசியால இருக்கிற பத்துமலை பத்தி உங்களுக்கு நிச்சயமா தெரிஞ்சிருக்கும். பல்லாயிரக்கணக்கான மக்கள் வந்து அங்கே ஒன்னா கூடுவாங்க. உடலை வருத்திக்கிற சடங்குகள், கொக்கிகளால ரதங்களை இழுக்கிறது, அலகு குத்துறது, இப்படி நிறைய தீவிரமான விஷயங்கள் அங்க நடக்கும். ஆமா, இத பாக்கும்போது ஒரு பெரிய பிரமிப்பு வரும். கண்டிப்பா. ஆனா இத கேக்குற உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம். நீங்க எங்களுக்கு அனுப்புன வரலாற்று ஆய்வுகள், மானுடவியல் குறிப்புகள், இதையெல்லாம் வச்சு இன்னைக்கு நாம ஒரு ஆழமான தேடலுக்குள்ள போக போறோம். அதாவது ஒரு சாதாரண தென்னிந்திய மலைத்தலைவன் வந்து எப்படி உலகளாவிய தெய்வமா மாறினாரு அப்படிங்கிறது தான் இந்த தேடல். இது வந்து ரொம்பவே சுவாரஸ்யமான ஒரு விஷயம். நாம சும்மா மேலோட்டமான பக்தி இலக்கியங்களை மட்டும் பார்க்காம ஒரு மனித சமூகம் தன்னோட வழிகளையும் நம்பிக்கையையும் எப்படி ஒரு குறியீடா மாத்துச்சு அப்படிங்கறத நாம புரிஞ்சுக்க வேண்டி இருக்கு. உண்மைதான். இத நாம சுமார் 2000 வருஷங்களுக்கு முன்னாடி இருந்த சங்ககால குறிஞ்சி நிலப்பகுதியிலிருந்து ஆரம்பிக்கலாம். உங்க குறிப்புகள்ல இருக்கிற மாதிரி பாத்தீங்கன்னா முருகன் அப்போ பிரபஞ்ச கடவுள் கிடையாது, தன்னோட மக்களை காப்பாத்துற ஒரு சாதாரண மனித குழுத்தலைவன் அவர். கரெக்ட். அவர் கையில இருந்த வேல் வந்து ஒரு சாதாரண வேட்டை ஆயுதம் தான். மயில், சேவல் இதெல்லாம் அந்த மலையில வாழ்ந்த சாதாரண பறவைகள். இன்னைக்கு நாம பாக்குற காவடி கூட செங்குத்தான மலைகள்ல பொருட்களை சுமக்க பயன்பட்ட ஒரு சாதாரண மரத்தடி தான். ஒரு நிமிஷம், காவடிங்கிறது வந்து வெறும் ஒரு சாதாரண மரத்தடியா? ஆனா நிச்சயமா. தங்களை காப்பாத்தின தலைவன் இறந்ததுக்கு அப்புறம் அவரை வழிபடுற நடுக்கல், அதாவது அந்த வீரக்கல் மரபுல இருந்துதான் இது முதல்ல உருவானது. ஆனா இங்க வியப்பான விஷயம் என்னன்னா, ஒரு கட்டத்துல வடக்கு அப்புறம் தெற்கு கலாச்சாரங்களோட இணைப்பு இங்க நடக்குது. ஓ, அது எப்படி நடந்துச்சு? வேத கால போர்க்கடவுளான ஸ்கந்தன் அல்லது கார்த்திகேயன் அப்படிங்கிற அடையாளத்தோட இந்த மலைத்தலைவன் வந்து இணைக்கப்படுறார். அப்படியா? ஆனா மக்கள் வந்து பல தலைமுறைகளா கும்பிட்டு வந்த ஒரு கிராமத்து சாமிய திடீர்னு ஒரு பேரரசு வந்து இவர் பிரபஞ்ச கடவுள் அப்படின்னு சொன்னா மக்கள் அது எப்படி ஏத்துக்கிட்டாங்க? அது அவ்வளவு சுலபமா நடந்துருமா என்ன? ரொம்ப சிறப்பாக கேள்வி இது. அது வந்து ஒரே ராத்திரியில நடக்கல. பல்லவர்கள் அப்புறம் சோழர்கள் மாதிரி பெரிய பேரரசுகளுக்கு அவங்களோட போர் வெற்றிகளை நியாயப்படுத்துறதுக்கு ஒரு வலிமையான அடையாளம் தேவைப்பட்டுச்சு. ஓ, அதனால இந்த கடவுள் அவங்க ஆயுதமா பயன்படுத்திக்கிட்டாங்களா? ஆமா, அதேதான். அதுக்காக கோவில் கட்டிடக்கலைகள் அப்புறம் புதிய பக்தி இலக்கியங்கள் வழியா மெல்ல மெல்ல இந்த இணைப்பை அவங்க உருவாக்குனாங்க. உள்ளூர் மக்களோட பாதுகாவலனை ஒட்டுமொத்த பேரரசோட தலைமை தளபதியா உயர்த்தினாங்க. அதனால மக்களும் தங்களோட தெய்வம் பெருமைப்படுத்தப்படுது அப்படின்னு நம்பி அதை ஏத்துக்கிட்டாங்க. அருமையான விளக்கம். சரி, தென்னிந்திய பேரரசுகள் இதை செஞ்சாங்க, அது புரியுது. ஆனா ஆசியா முழுசும் இவர் எப்படி பயணம் செஞ்சாரு? ஒரு தென்னிந்திய வட்டார தெய்வம் ஜப்பான் வரைக்கும் எப்படி போனார்? இதுக்கு வந்து கடல் வழி வழிகம்தான் முக்கியமான காரணம். சோழர்கள் காலத்துல வணிக பாதைகள் ரொம்ப விரிவடைஞ்சது. அந்த ஆபத்தான கடற்பயணங்கள்லயும் மலைப்பாதைகள்லயும் பயணம் செஞ்ச பௌத்த துறவிகளுக்கு ஒரு பாதுகாவலர் தேவைப்பட்டார். ஓ, பௌத்த துறவிகளா? இது ரொம்ப புதுசா இருக்கே. ஆமாம், அந்த பாதுகாப்புக்காக இந்த தென்னிந்திய போர் வீரனை அவங்க தங்களுக்கு ஏத்த மாதிரி ஸ்வீகரிச்சுக்கிட்டாங்க. சீனாவுல விடோவாகவும் ஜப்பான்ல இடாட்டேனாகவும் அவர் மாறினார். அங்க அவர் வேலை கீழே வச்சுட்டு தடிமனான தங்கு கவசத்தோட ஒரு தற்காப்பு கலை தோற்றத்துல நிக்கிறார். ஆஹா, இது கேக்குறதுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. அதாவது பாதுகாவலன் அப்படிங்கிற அடிப்படை தன்மை அப்படியே இருக்கு. ஆனா சீனாக்கோ ஜப்பானுக்கோ ஏத்த மாதிரி அவரோட தோற்றம் வந்து கவசமா புது பேரா மாறிடுது இல்லையா? மிகச்சரியா சொன்னீங்க. சூழ்நிலைக்கு ஏத்த மாதிரி வடிவம் மாறினாலும் அந்த அடிப்படை பாதுகாப்பு அப்படிங்கிற தன்மை மாறவே இல்லை. இதுவே 18, 19ஆம் நூற்றாண்டுகள்ல ஐரோப்பிய காலனித்துவ காலத்துல வேற ஒரு உளவியல் பரிமாணத்தை எடுத்துச்சு. ஆமா, நீங்க அனுப்பின குறிப்புகள்ல இந்த பகுதி தான் என்ன ரொம்பவே பாதிச்சது. மலேசியா, தென்னாப்பிரிக்கா, இலங்கை மாதிரியான நாடுகளுக்கு கொண்டு செல்லப்பட்ட தமிழ் தொழிலாளர்கள் சந்திச்ச உழைப்பு சுரண்டல் வந்து ரொம்ப மோசம். கண்டிப்பா. முற்றிலும் ஒரு புதிய கலாச்சார சூழல்ல கடும் உழைப்பு சுரண்டல் அவங்க தனித்து விடப்பட்டாங்க. அவங்களால தங்களோட ஊர்ல இருந்த பெரிய கோவில்கள் எல்லாம் கப்பல்ல ஏத்திக்கிட்டு போக முடியல. ஆமா, அது எப்படி முடியும்? அது சாத்தியம் இல்லையே. அதனால தங்களோட நம்பிக்கையோட மிக வலிமையான பாதுகாவலன் அப்படிங்கிற கருத்தியலை மட்டும் அவங்க தங்களோட மனசுக்குள்ள சுமந்துக்கிட்டு போனாங்க. அப்படியா? அப்படின்னா இன்னைக்கு நாம பாக்குற இந்த காவடி தூக்குறதெல்லாம் வெறும் உடல் சார்ந்த சடங்கு மட்டும் இல்லையா? நிச்சயமா இல்ல. அது வந்து அந்த புலம்பெயர்ந்த சமூகம் தாங்கள் அனுபவிச்ச வரலாற்று வழிகளையும் தலைமுறை வழிகளையும் உளவியல் ரீதியா எதிர்கொள்ளவும் அதை சுமக்கவும் உதவுற ஒரு கருவி. ஓ, ஒரு வகையான உளவியல் கேடயம் அப்படின்னு சொல்லலாமா? மிக சரியா சொன்னீங்க. தங்களோட அடையாளத்தை தக்க வச்சுக்க அவங்க கண்டுபிடிச்ச ஒரு கேடயம் அது. 2000 வருஷங்களா ஒரு சமூகம் பெருந்துயரங்கள்ல சிக்கும் போதெல்லாம்
தன்னை தற்காத்துக்க இந்த முறையை பயன்படுத்துது. வரலாற்று ரீதியான ஒரு சமூகத்தோட மீள்திறன் அது. இத கேக்குற உங்களுக்கு இது ஏன் முக்கியம் அப்படின்னு நீங்க யோசிக்கலாம். பெருந்துயரங்கள்ல சிக்கும்போது மனிதர்கள் தங்களோட நம்பிக்கைகளை எப்படி சுருக்கி எளிதில் எடுத்து செல்லக்கூடிய ஒரு உளவியல் கேடயமா மாத்திக்கிறாங்க அப்படிங்கறதுக்கு இது ஒரு வாழும் சான்று. உண்மைதான். இதுல நாம்